வீடெல்லாம் சுத்தம் பண்ணலாம் பார்த்தா நீ பாட்டுக்கு உனக்கு என்னன்னு போய் உக்காந்துக்கிட்டேன். எனக்கு தெரியாது அத்தை, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சிடறேன். இங்கே பாருமா, முதல்ல ஒட்டடை அடித்து வீட்டை தொடச்சி எடுத்துரு. அடுத்து கிச்சனில் நல்லா சுத்தமாக வச்சுக்க. பெட்ஷீட் அங்கே பின்னாடி பக்கம் போட்டிருக்கேன், அது கையில் துவைச்சிரு. மிஷினில் துவைக்காத, அழுக்கே போகாது. இதை முடிச்சுட்டு வா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும். நாளைக்கு அவங்க வராங்கள்ல, அதுக்கு சமைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன், அதெல்லாமே வாங்கிட்டு வந்துடு. சரியா? சரிங்க அத்தை, நான் போய் வீட்டு வேலை பார்க்குறேன். தங்கமே, நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே நீ எப்படி இருக்க? எங்கம்மா நல்லா இருக்குது. இன்னைக்கு யாரோ வராங்களாம், அதுக்கு எங்கள் மாமியார் ஒரு லிஸ்ட்டே கொடுத்து இதெல்லாம் சமைச்சு வையுங்குது. மட்டன் செய்யணுமா, சிக்கன் செய்யணுமா, மீன் சமைக்கணுமா, முட்டை வறுக்கணுமா, ஐயோயோயோயோ இவ்வளவும் செய்ய சொல்லுதுமா. அதுக்கு நீ என்னடி சொன்ன? நான் தான் உன் பொண்ணாச்சே, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை செஞ்சடி. இப்படி தான் சூதனமாக நடந்துக்கணும். உன்னை வேலை செய்வா நான் அங்கே அனுப்பியிருக்கேன். உன் மாமியாருக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இதை செய்ய அதை செய்யணும். ஏன் உன் நாத்தனா ஒருத்தி வீட்டில் இருக்காளே, அவளை செய்ய